யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். நம்ம உடலில் சக்தி மையங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சக்தி மையங்கள் இருக்கின்றன. இதை தான் சக்கரை என்றும் சொல்லப்படுகிறது. இது சித்தர்கள் இந்த மையங்களை பற்றி ரொம்ப நிறைய பேச கிடையாது அவர்கள். ஆனால் சக்கராவை பற்றி பேசியிருக்காங்க. அவர்கள் பேசிய விதங்கள் பார்த்திங்கன்னா 2 விஷயந்தான் ரொம்ப ரொம்ப தீவிரமாக சொல்கிறாங்க. ஒன்று, மூலாதாரத்திலே இருக்குது அந்த சக்தி, அதை எழுப்பி நேராக மேலே எழுப்பி உங்கள் புருவ மத்தியில் கொண்டு நிலைநிறுத்துங்க. அங்கே வைத்து தியானம் செய்யுங்க. வெட்ட வெளியில் அமர்ந்து தியானம் செய்யுங்க. ஞானம் பெற முடியும், இறைக்காட்சி பெற முடியும், சித்திகள்லாம் பெற முடியும், முக்தி பெற முடியும் தான் ரொம்ப தீவிரமாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு சக்கராவை பற்றியிலும் ரொம்ப விளக்கங்கள், தீவிரமான விளக்கங்கள் கொடுத்து இதை செய்யுங்க அப்படின்லாம் அவங்க சொல்ல கிடையாது. பிராணாயாம பயிற்சியின் மூலமாக உறங்கி கிடக்கின்ற அந்த குண்டலினி சக்தி ஒரு பாம்பு போல் 2 சுற்று சுற்றி அது அடங்கி இருக்குது. அந்த சக்தியை தட்டி பிராணாயாம பயிற்சி செய்யும்போது அந்த மூச்சு காற்றின் மூலமாக இருக்கக்கூடிய பிராண சக்தியாகப்பட்டது நேரடியாக ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி அங்கேருந்து அந்த சக்தியை மேலே எழுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எழுப்பி புருவ மத்தியில் கொண்டு நிறுத்துங்க. நிறுத்தி தியானம் செய்கிறீங்க. அது அப்படியே சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து தியானம் செய்து நேராக சகசிரார நிலைக்கு போகிறாங்க, சமாதி நிலைக்கு போகிறாங்க. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.